இப்போ நம்ம ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறோம். அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா 2 மெட்ரிக் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 2 மெட்ரிக் தான் இபிஎஸ் அண்ட் பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். இபிஎஸ் என்னன்னா ஏர்னிங் பெர் ஷேர். அதோட ஃபார்முலா என்னன்னா நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன் த கம்பெனி. அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி கிட்ட மொத்தமா 10,000 ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க வந்து நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 1 லேக் பண்றாங்க. ஸோ அந்த 1 லேக் டிவைடட் பை 10,000 பண்ண நம்மளோட இபிஎஸ் வந்து 10. அதை தான் நம்ம வந்து ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்னிங் பெர் ஷேர் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கம்பெனி நல்லா லாபம் கொடுக்கும் அண்ட் இன்வெஸ்டருக்கும் நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பிஇ ரேஷியோன்னு சொல்லுவோம். பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ. அதோட ஃபார்முலா என்னன்னா பிரைஸ் பெர் ஷேர் டிவைடட் பை இபிஎஸ் ஏர்னிங் பெர் ஷேர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் இபிஎஸ் வந்து 10ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஷேரோட விலை வந்து 1000. ஸோ 1000 டிவைடட் பை 10 பண்ணீங்கன்னா உங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100 இருக்கு. ஸோ இப்போ ஒரு கம்பெனி லாபம் பண்ணுதுன்னா அந்த லாபத்துக்காக நம்ம 100 மடங்கு அந்த கொடுத்து அந்த ஷேரை வாங்குறோம்னு அர்த்தம். அதுதான் பிஇ ரேஷியோ. சிம்பிளா சொல்லணும்னா அது எதுக்கு அதை நம்ம பிஇ ரேஷியோ யூஸ் பண்ணோம்னா வெதர் த கம்பெனி இஸ் அண்டர்வேல்டா இல்லை ஓவர்வேல்டான்னு ஃபைன் பண்றதுக்கு தான். ஸோ பிஇ ரேஷியோ 100 இருக்கு. அண்ட் இது எப்படி நம்ம வந்து இது வந்து ஒரு அண்டர்வேல்டா இல்லை வந்து ஓவர்வேல்டா நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும்னா இப்போ எக்ஸாம்பிள் டிசிஎஸ் எடுத்துப்போம். ஐடி செக்டார்ல டிசிஎஸ்ன்ற கம்பெனி எடுத்துக்கலாம். அந்த டிசிஎஸ்ல பிஇ ரேஷியோ வந்து 20 இருக்கு. அண்ட் செக்டார் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. செக்டார் பிஇ ரேஷியோன்றது வந்து டோட்டல் ஐடி செக்டாரோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ. ஸோ டிசிஎஸோட பிஇ ரேஷியோ 20னா செக்டாரோடது 30னா ஸோ செக்டாரோட டிசிஎஸோட பிஇ ரேஷியோ கம்மியா இருக்கு. ஸோ வந்து இதை நம்ம அண்டர் வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆர் அந்த செக்டார் ரேஷியோட நம்மளுக்கு அதிகமா இருந்ததுன்னா டிசிஎஸோட பிஇ ரேஷியோ அது வந்து ஓவர் வேல்யூடுன்னு அர்த்தம்.